ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் கிராமர் எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 1, 2 வந்து ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 3 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3ல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஆஃப் த பர்சன் இல்லைனா நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங், நேம் ஆஃப் த அனிமல், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி அந்த நவுனோட அதோட ஷேப்போ அதோட சைஸோ அதோட கலரோ அதை பற்றின அதை பற்றி நம்ம அந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்குது. பாசிட்டிவ் டிகிரிஸ், கம்பேரிட்டிவ் டிகிரிஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் டிகிரிஸ்னால் ஒரு சென்டென்ஸ் ஒரு நவுன் இருக்குன்னா அந்த நவுனை பற்றி சென்டென்ஸு பாசிட்டிவாக சிங்கிளாக சொல்லும்போது அதை வந்து பாசிட்டிவ் டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், த ஹவுஸ் இஸ் பிக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ நேம் ஆஃப் த திங் இல்லைங்களா, இட்ஸ் அ ஹவுஸ். இந்த ஹவுஸ் வந்துட்டு இட்ஸ் அ நவுன். இந்த நவுன் வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் அ பிக் தான் வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. இது வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ராஜு இஸ் ஹாப்பி, த டாக் இஸ் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம பார்க்கும்போது இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்து கம்பேர் பண்ணி 2 நவுன்ஸை பற்றி கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பேர் பண்ணுற நவுன்ஸ் வந்து மேபி பர்சனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் 2 நவுனை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தேன் யூஸ் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது தேன் வேர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ். இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் 2 பர்சன் இல்லைனா 2 அனிமல், 2 திங்ஸ் இல்லைனா 2 பிளேஸ் பற்றி இங்கே 2 திங்ஸ் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 நவுன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். அது மேபி பர்சனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அட்ஜெக்டிவ் கம்பேர்ஸ் மோர் தென் 2 நவுன்ஸ், 2 நவுனை விட அதிகமாக கம்பேர் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு அட்ஜெக்டிவை வந்து கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியாகவும் நம்ம ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது எந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேர்டை வந்து எந்த மாதிரி நம்ம கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ER, EST இந்த 2 மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ER பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். EST வந்து சூப்பர்லேட்டிவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். டால், லார்ஜ், ஹார்ட், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அட்ஜெக்டிவ். இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ்க்கு நம்ம கம்பேரிட்டிவில் சொல்லும்போது டால் வந்து டாலர் ஆகும். இது பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவில் சொல்லும்போது. அதுவே நீங்கள் வந்து சூப்பர்லேட்டிவில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா டாலஸ்ட்னு சொல்லணும். லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட், ER, EST. அதே மாதிரி ஹார்ட், ஹார்டர், ஹார்டஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அ ஹார்ஸ் டெய்ல் இஸ் டேஷ் தென் அ டாக் டெய்ல். இங்கே பார்த்தீங்கன்னா இது லாங் வந்துட்டு அட்ஜெக்டிவ் இல்லைங்களா. அப்போ நம்ம இது வந்து இங்கே தேன் வேர்ட் வந்துச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம தேன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. 2 பர்சன் இல்லைனா 2 அனிமல், 2 திங்ஸ் பற்றி கம்பேர் பண்ணி நம்ம சொல்லும்போது தேன் வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கம்பேரிட்டிவ் டிகிரியில் லாங்கர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜு இஸ் டேஷ் பாய் ஹிஸ் கிளாஸ். ஸோ டால் பாய், ஹீஸ் அ டால் பாய். டால் வந்து அஜெக்டிவ். இந்த அஜெக்டிவ் டாலை வந்து நம்ம இங்கே வந்து தேன் யூஸ் பண்ணல. அப்புறம் மோர் தென் 2 பர்சன் பற்றி இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஓவரால் கிளாஸில் அவன் வந்து ராஜு டாலாக இருக்கான். ஸோ அப்போது இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் என்ன வரும்னா டாலஸ்ட் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் டாலஸ்ட், ராஜு இஸ் டாலஸ்ட் பாய் இன் ஹிஸ் கிளாஸ் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இது வந்து இந்த இஆர் இஎஸ்டி வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிக் இருக்குது. இந்த பிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர், இது 3 லெட்டர் வேர்டாக இருக்குது. இந்த 3 லெட்டர் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருக்குது, செகண்ட் லெட்டர் வந்து வவலாக இருக்குது, தேர்ட் லெட்டர் மறுபடியும் கான்சனண்ட் இருக்குது. வவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஏஇஐஓயு, ஏஇஐஓயு, இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது எல்லாமே வவல்ஸ். இந்த வவல்ஸ் விட்டு ரிமைனிங் இருக்கிற ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனண்ட்னு சொல்லுவோம். இந்த 3 லெட்டர் வேர்டு கான்சனண்ட், வவல், கான்சனண்ட் இந்த கான்செப்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் லெட்டர் என்ன ஆகும்னா டபுள் தி டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணுறோம். இங்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அப்படியே இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணிட்டு வந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிக், பிஐஜி, பிக் ஒரு கான்சனண்ட், ஒரு வவல், ஒரு கான்சனண்ட். ஸோ பிக்கர், பிஐஜிஜிஇஆர், பிக்கர், பிஐஜிஜிஇஎஸ்டி இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து டபுள் த டைம் நம்ம எழுதிக்கணும். எல்லா டைமும் நம்ம இஆர் இஎஸ்டியை யூஸ் பண்ணுறோமானா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம மோர் அப்புறமா மோஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு, இந்த 2 டிகிரிக்கும் சம்டைம்ஸ் மோரும் மோஸ்ட்டும் யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். டிஃபிகல்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் டேஷ் தென் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் வந்துட்டு இன்டெலிஜென்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்டெலிஜென்ட் வந்துட்டு இது அஜெக்டிவ். இந்த அஜெக்டிவை வந்துட்டு அதுவும் இங்கே தேன் யூஸ் பண்ணியிருக்கப்போ ஒன்லி டூ அனிமல்ஸை நம்ம இங்கே கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் இங்கே வந்து நம்ம இன்டெலிஜென்டர் இஆர் ஆட் பண்ணக்கூடாது, அது ராங் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். எம்ஓஆர்இ, மோர் இன்டெலிஜென்ட். ஹியூமன்ஸ் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தென் அனிமல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் ஆர் டேஷ் இன் த வேர்ல்டு. இங்கேயும் இன்டெலிஜென்ட் தான் இருக்குது. பட் ஆனால் இண்டியன்ஸ் ஆர் டேஷ் இன் த வேர்ல்டில் தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவை பற்றி நம்ம இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம். அது எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் டூ கண்ட்ரிஸ் இருக்குது வேர்ல்டில். ஸோ அதனால் வந்துட்டு இது என்னன்னு சொல்கிறோம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இங்கே என்ன நம்ம வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். இண்டியன்ஸ் ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் வேர்டு எப்படி யூஸ் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். திஸ் மேத் ப்ராப்ளம் இஸ் டேஷ் டிஃபிகல்ட் தென் ஒன் பிஃபோர். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சம்மை விட இந்த சம் வந்து எனக்கு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சம்மை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும்போது மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். ஸோ திஸ் மேத் ப்ராப்ளம் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் ஒன் பிஃபோர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
திஸ் இஸ் த டேஷ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இன் ஆல். எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இன் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஆர் இஎஸ்டி இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்போ யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டுக்கு வந்து பெட்டர், பெஸ்ட். இந்த பெட்டர் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம பெட்டர் சொல்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். குட் இஸ் இட்ஸ் அ குவாலிட்டி, இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஹியூமன். இது வந்து அட்ஜெக்டிவ் இல்லைங்களா. இந்த அட்ஜெக்டிவ் வந்து கம்பேரிட்டிவில் எழுதும்போது நம்ம பெட்டர் எழுதுகிறோம், சூப்பர்லேட்டிவில் சொல்லும்போது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேட், பேட், வர்ஸ், வர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த டேஷ் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஓவரால் கிளாஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு வந்து நம்ம இந்த 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை குட்டாக இருந்தால் பெஸ்ட் யூஸ் பண்ணலாம், பேடாக இருந்தால் வர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அதே மாதிரி ஹீ இஸ் அ டேஷ் பிளேயர் தென் மீ. இங்கே 2 பர்சன் பற்றி கம்பேர் பண்ணுறோம். இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்கே பெட்டர் வரலாம், இல்லைன்னா வர்ஸ் கூட வரலாம். அதே மாதிரி ஹீ இஸ் த டேஷ் பிளேயர் இன் த. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் வந்து நம்ம மோஸ்ட் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது கம்பேரிட்டிவ் டிகிரியாவோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி சென்டென்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னும்போது நம்ம வந்து மோர் வந்து யூஸ் பண்ண வேண்டியது நீட் இருக்காது. மை பெட் டாக் இஸ் மோர் நாய்ஸர் தென் மை கேட் இருந்துச்சுன்னா அது ராங் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து என்னதுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நம்ம பிஃபோராக வந்து மோர் ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. மை பெட் டாக் இஸ் நாய்ஸர் தென் மை கேட், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஸோ இதுக்கு அகெயின் நம்ம மோரோ இல்லைனா மோஸ்ட்டோ எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவில் எண்டில் வந்து ஒய் இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஐஇஎஸ்டி ஆட் பண்ணுறோம். எப்படி நம்ம ப்ளூரல் ஃபார்மில் நம்ம பார்த்தோம், லாஸ்ட்டில் ஒய் இருந்துச்சுன்னா நவுனோட எண்டில் வந்து ஒய் இருந்தால் ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு ஐஇஎஸ்டி ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாப்பி இருக்குது. ஸோ இந்த ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு ஹெச்ஏபிபி ஐஇஎஸ்டி ஆட் பண்ணிக்கிறோம். தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.